விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனா கண்டிப்பா விஜய் அவரோட அரசியலுக்கு ஒரு பெரிய மைலேஜ் தான் மாறி இருக்கும். ஓட்டா மாறுதோ இல்லையோ, விஜய் நம்பி கூட்டணி போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது பெரிய மைலேஜா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த முடிவு விஜய் அவர்களை எந்த அளவுல பாதிக்கும்? மிகப்பெரிய ஏமாற்றமா தான். விஜய்க்கு இது பெரிய ஏமாற்றம். அவர் காங்கிரஸ் வந்துவிடும் வந்து காத்து கிடக்கிறார், காத்திருந்தார் தான் சொல்றாங்க. நிச்சயமா இன்னைக்கு அவரோட இந்த அறிவிப்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நம்பிட்டு இருந்தார், ராகுல்லாம் பேசினார், அப்படித்தான் நான் அறிகிறேன். அவர் காங்கிரஸ் வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு இருந்தார் என்று தான் நான் அறிகிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டணி ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ் நம்பி இருந்தாங்க, அது அவரை கேட்கணும். நல்ல கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டியது விஜயிடம். நாளைக்கு மக்களை சந்திக்கிறாரு. ஸோ அவரும் மக்கள்கிட்ட போக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அநேகமாக தனியாக தான் போவாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தான் ஒரே ஹோப். ஏடிஎம்கே போக வாய்ப்பு இல்லை, பிஜேபி இருக்குதாங்க. ஏடிஎம்கே பிஜேபி விட்டுட்டு தனியாக வர வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கேவும் இப்போ கடந்த 10 நாட்களாக விஜய் வரமாட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்கள் மனங்களையும் தங்கள் அரசியலையும் தயார்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள்ன்றாங்க. இப்போ காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் அதிருப்தியில் இருக்காங்க, பிசிக்கு அதிகமான சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிளான் பண்ண நியூஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதுக்கும் எப்படி? இல்லை, அதெல்லாம சரியாயிடுங்க. காங்கிரஸ் மட்டும்தான் கொஞ்சம், நான் சொல்றது அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஒரு பெர்செப்ஷனில் ஒரு 10% இருந்து அதுவும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. சிபிஎம், சிபிஐ, விசிக்கெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. எம்டிஎம்கே கூட சின்ன பிரச்சனை இருந்து அதுவும் சால்வ்டு. 2021 அலைன்ஸ் இன்டாக்ட். 21 சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி திமுகவில் வலுவாக இருக்குது. புதிய கட்சிகள் வேணால் அங்கே போய் சேரலாமே ஒழிய அந்த கட்சிகள்லேருந்து யாரும் வெளியில் போக மாட்டாங்க.